Hello students, last video la வந்து நம்ம BBT வந்து யூஸ் பண்ணி hybridization geometryல weak field ligand இருக்கிற காம்ப்ளெக்ஸ்க்கு நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ இந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம strong field ligand இருந்துச்சு அப்படின்னா how to fill the BBT using BBT how to fill all these அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா I have taken hexacyano cobalt 3 ion எடுத்திருக்கேன் இந்த காம்ப்ளெக்ஸ். இதில் ஸ்டெப் 1 நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் 1 என்ன பண்ணணும், சென்ட்ரல் மெட்டல் அயனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் தான் ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணணும். ஸோ இங்கே சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்து யார் அப்படின்னு பார்த்தா கோபால்ட்டு. ஸோ கோபால்ட்டோட அட்டாமிக் நம்பர் 7. நவ் ஐம் கீப்பிங் கோபால்ட் அஸ் X here plus totally 6 cyano group we have. What is the charge of one cyano group? -1 நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ -1 which is equal to -3 போட்டிருக்கோம். இப்போ இங்கே X -6 equal to -3. அப்போ x equal to என்ன வரும், -3 அங்கிட்டு +6ங்கிறப்ப +3. So this is going to be the oxidation state of your cobalt. So x3 அப்படின்னு சொல்லி போட்டுட்டா டோட்டலா what is going to be the outer electronic configuration change? D7 4s2 இருந்த cobalt now எப்படி சேஞ்ச் ஆயிருக்கும்? So 2 electrons you have removed from 4s and 1 electron from D. அதே 6 electrons இருக்கும் நம்மளுக்கு லாஸ்ட் காம்ப்ளெக்ஸ்ல பார்த்த மாதிரி. So here now your configuration is 3d6 okay 4s0 னு சேஞ்ச் ஆயிருக்கும். What is the second step? இந்த ligand nature முன்னாடி நாம வந்து என்ன பண்ணோம்னா we have to fill the central metal ion இல்லையா. So central metal ionல டோட்டலா 27 electrons இருக்கு. அதுல 3 electrons போயிடுச்சுனா we have 24 electrons. So 24 electronsல பாத்தீங்கன்னா outerல 3d6 நம்ம ஃபர்ஸ்ட் fill பண்ணனும் கரெக்ட்டா. So for 1 as per Hund's rule 1 2 3 4 5 ரிமைனிங் ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து கண்டிப்பா இங்க என்ன இருக்கும், பேர் அப் ஆயிருக்கும். சரி, செகண்ட் ஸ்டெப்ல ligand நேச்சர்ல நம்மளுக்கு cyano group வந்து ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ்ல வெரி கிளியர்லி we know it is strong ligand. ஸ்ட்ராங் ligand என்ன பண்ணனும்னு சொல்லிருக்கோம், பேர் பண்ணனும். வீக் ligandனா பேர் பண்ண கூடாது, எலக்ட்ரான்ஸ் அப்படியே விட்டுறணும். ஸ்ட்ராங் ligandsனா என்ன பண்ணனும், பேர் அப் பண்ணனும். ஸோ ஏன் பேர் அப் பண்ணுறோம்னா எனர்ஜி லெவல் ஸ்பிளிட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அது வந்து ரொம்ப லார்ஜ் எலக்ட்ரான் எனர்ஜி டிஃப்ரென்ஸில் இருக்கும். அப்போ எலக்ட்ரானால் என்ன பண்ண முடியாது, ஜம்ப் பண்ணி ஹையர் லெவலுக்கு போக முடியாமல் கீழே இருக்கக்கூடிய லெவல்லே வந்து என்ன ஆகிடும், ஃபில்லப் ஆகிடும். ஸோ இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் இங்கே மூவ் பண்ணிடுவோம், இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸை இங்கே மூவ் பண்ணிடுவோம். அப்போ ஸ்ட்ராங் ligandனா பேரிங் அக்கர்ஸ். பேரிங் யூ ஹாவ் டு கேரி. இப்போ என்ன ஆயிடுச்சு, இட் கிரியேட்ஸ் 2 வேக்கண்ட் ஆர்பிட்டல்ஸ் இன் d orbitals. அப்ப என்ன ஆகும், third step ligand filling போறோம். இப்ப ligand fillingனா எப்படின்னா ஆல்ரெடி நமக்கு 6 எலக்ட்ரான்ஸும் இங்க பேர் அப் ஆயிருக்கு. சோ empty orbitals வந்து நம்ம fill பண்ண போறோம். இங்க ஒரு ligand வந்து என்ன ஆயிருக்கு, 2 electrons donate பண்ணிருக்கும். Here another ligand have donated 2 electrons. Here Cn again totally we have 6 Cn, so we have to fill 6 Cn. Okay, and another 1 Cn, another 1 Cn. Totally we have completed giving place for 6 ligands, making 6 coordinate bonds with the central atom கொடுத்தாச்சு. Now we will go for hybridization. So எத்தனை orbitals actually வந்து சென்ட்ரல் மெட்டலும் நம்மளுடைய லிகாண்டும் ஓவர்லாப் ஆகி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா here we have 2 d orbitals. அப்ப என்ன பண்ணணும், நம்ம d2 அப்படின்னு போட்டுறணும். இங்க s orbital 1, இங்க p orbital வந்து 3. So the hybridization for this complex வந்து பாத்தீங்கன்னா D2sp3 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருக்கும். What is the geometry? Total 6 overlapping இருக்கப்ப நமக்கு என்னவா தான் இருக்கும், அது octahedral. And you also know the coordination number is 6, so it is octahedral. Okay? And what about the number of paired, unpaired and paired electron? See, we don't have any, இங்கேயும் எந்த unpaired electrons இல்லை, இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. So all are completely paired. எல்லாமே பேர் ஆயிடுச்சுன்னா அவங்களை என்னன்னு சொல்லுவோம், இட் இஸ் டயாமேக்னெட்டிக் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு, அதனால பேராமேக்னெட்டிக்னு சொல்லியிருந்தோம். இந்த எக்ஸாம்பிள் வந்து ஆல் ஆர் கம்ப்ளீட்லி பேர், ஸோ அதை வந்து டயாமேக்னெட்டிக்னு நம்ம வந்து எடுத்துட்டோம். வாட் அபவுட் திஸ் இன்னர் அண்ட் அவுட்டர் ஸ்பியர்? இங்கே பார்த்தீங்கன்னா D2 வந்து பிஃபோர் sp3 வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக இது என்ன ஸ்பியர்னு சொல்லணும், இன்னர் ஆர்பிட்டால் ஸ்பியர்னு சொல்லி நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். வாட் அபவுட் ஹை ஸ்பின், லோ ஸ்பின்? இங்கே ஒரு எலக்ட்ரான்ஸ் கூட இண்டிவிஜுவலாக அதாவது அன்பேர்டாக இல்லை, எல்லாமே பேர்டாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது வந்து என்னது, ஸ்பின் வந்து ரொம்ப லோவாக இருக்கும், அதனால லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்னு நம்ம எடுத்துடணும். அண்ட் வாட் அபவுட் திஸ் ஸ்பின் மேக்னெட்டிக் மொமெண்ட் கேல்குலேஷன்? வி டோன்ட் ஹேவ் எனி அன்பேர்ட் எலக்ட்ரான். ஸோ n வந்து இங்கே என்னது, 0. So what is the value n? N equal to 0. No unpaired electrons present here.
அப்போ இதோட வேல்யூ வந்து 0 ஆகிடும். ஸோ ஹியர் மியூ வேல்யூ இஸ் 0. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வீக் லிகாண்டுக்கு ஃபில் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஸ்ட்ராங் லிகாண்டுக்கு ஃபில் பண்ணியிருக்கோம். யூ ஆல்சோ கேன் டேக் another one example and work out. So what is that example அப்படின்னு பார்த்தீங்கன்னா you can take cobalt, carbonyl 6 and here -3. So this Cn has +3. This Cn is monodentate ligand, negative ligand. So அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்சிடேஷன் ஸ்டேட் கால்குலேட் பண்ணோம். இங்கே மேம் கொடுத்துருக்க வந்து நியூட்ரல் லிகாண்ட் கொடுத்துருக்கேன். whose charge is 0ன்னு சொல்லி எடுத்துப்போம். அப்போ x = +3ன்னு நீங்கள் ப்ரொசீட் பண்ணிவிட்டு ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 கம்ப்ளீட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.